கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி இந்த நிச்சயதார்த்தம் இதெல்லாம் முடிஞ்சு என்ன பண்ணுறாரு, அதாச்சும் அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவர் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸ் எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக இப்போ கார்த்தி தப்பிச்சிருக்காரு. ஏன்னா இந்த விஷம் பார்த்தீங்கன்னா இவர் இளையராஜா அவரோட ஃப்ரெண்டு இருப்பார்ல ஆஃபீஸில், அவர் மட்டும் சாப்பிட்டதுனால கார்த்தி தப்பிச்சிருக்காரு போலீஸில் மாட்டாமல். மீதி எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருமே ஆசிரமத்தில் இருக்க எல்லாரும் சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக கார்த்தி ஜெயிலுக்கு தான் போயிருப்பார். இந்த ஏற்பாடை பண்ணது பார்த்திங்கன்னா சூரியகலா தான். சூரியகலா எப்படியாச்சும் கார்த்தி மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு சதி சூரியகலா இல்லைன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, பிரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள வச்சு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சூரியகலா இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை தனியாக இந்த மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளத்தில் கார்த்தியை ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்லை கார்த்தியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மருதோட பிளான் நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வந்துருச்சு. மருது என்ன பண்ணுறாருன்னா வீட்டில் மருது நிறைய வாட்டி சாமுண்டீஸ்வரி கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் இப்போ மருது திடீர்னு அப்பப்போ மொபைல் ஃபோனில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா உள்ளே உடனே ப்ரைவசியாக இருக்கிறது, அப்புறமேட்டு ஃபோன் வரும்போது தனியாக போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நோட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் முதல்ல இந்த விஷயத்த கார்த்தி தான் கண்டுபிடிக்க போடாரு. கண்டுபிடிச்சி ரேவதி கிட்ட சொல்லுவார். ரேவதி தப்பாக எடுத்துப்பாங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எங்கள் அம்மா பார்த்த மாப்பிள்ள நல்லவராக தான் இருப்பார்னு நம்புவாங்க. ஆனால் ரேவதி பார்த்தீங்கன்னா இதை ஒத்துக்காமல் இருக்கிறதுனால நம்ம கார்த்தி என்ன பண்ணுவார், எவ்வளோ புரிய வச்சு பார்ப்பாரு. எப்படியோ சாமுண்டீஸ்வரி கிட்ட நேராக சொன்னால் இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ரேவதி கிட்டேயாவது சொல்லி பார்க்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் ரேவதியும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வந்திருக்கு. உண்மையிலே இப்போ நம்மளோட யார்கிட்ட இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த யோசிச்சுட்டே இருப்பாங்க மனசுக்குள்ள. ஃபர்ஸ்ட் நம்ம ரேவதி கல்யாணம் பண்ண போகும்போது ஒரு அயோக்கிய மகேஷ்னு சொல்லிட்டு நம்மளோட குடும்பத்தை ஏமாத்துறதுக்கும் ரேவதி கல்யாணம் பண்ணி நம்ம சொத்தெல்லாம் வீணாக்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. காசுக்காக ஆசைப்பட்டு தான் வந்தான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சரியில்லைன்னு சொல்லிட்டு, ரெண்டாவது ராஜா சேதுபதி பேரன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் தான் திருப்பியும் அவனுக்கு நம்மளுக்கு பிடிக்காம ஒரு ஒத்து வராமல் ஏமாத்துத்தனமாக என்னையே ஏமாற்றிட்டு வீட்டில் இருந்தான். ரேவதி வாழ்க்கையில் மட்டும் இப்படி எதனா ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாப்பிள்ளையாச்சு இவன் சரியாக இருக்கிறானா இல்லையான்னு பார்த்து நம்ம தீவிரமாக விசாரிச்சுட்டு நல்லா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளோட ரேவதி நல்லபடியாக வாழ்க்கை இந்த அமையணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் மருது பார்த்திங்கன்னா அவருக்கே தெரியாமல் அவரை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி, மருது இப்போ யார்கிட்ட மாட்ட போகிறாரு அப்படின்றது தெரியல. ஒரு பக்கம் கார்த்தி போலீஸோட பார்த்தீங்கன்னா மருது வாட்ச் பண்ணுறதுக்காக இந்த லீடர் யாருன்னு சொல்லிட்டு போலீஸோட கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி மருது கன்ஃபார்மாக நல்லவன் தானா இல்லை அவனுக்கு பின்னாடி எதனா ஒரு தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் என்ன பண்ணுவாங்க, சாமுண்டீஸ்வரியை இப்போ வாட்ச் பண்ண போகிறாங்க. நம்ம மருதுவை இப்போ யார்கிட்ட மருது சிக்கி மாட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் யார்கிட்ட மாட்டினாலும் போலீஸ் ஒரு பக்கம், கார்த்தி ஒரு பக்கம், நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் தேவையில்லாத காசுப்பட்டு இங்கே மாட்டிக்கிறாரு. என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கார்த்திகிட்ட தான் முதல்ல மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.